بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய நேயர்களே சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி ضوء الكتاب والسنة என்ற நூலிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தொழுகை பற்றிய பாடத்திலே இன்றைய தினம் அச்ச நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளில் நாங்கள் தொழக்கூடிய தொழுகை, அதுபோன்று பெருநாள் தொழுகைகள், மழை வேண்டி பிரார்த்தித்து நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள் தொடர்பான சட்டங்களை தான் இன்றைய தினம் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். தொழும் முறையிலே சலுகை வழங்கப்பட்டவர்களில் அச்ச காலங்களில் தொழக்கூடியவர்களும் ஒரு சாரார். ஏற்கனவே நாம் பிரயாணிகள், நோயாளிகள் தொழுகின்ற முறையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகள் தொடர்பிலே பார்த்தோம். மூன்றாவது சாரார் அச்சம் நிறைந்த சூழலில் வாழக்கூடியவர்கள். இவர்களுடைய தொழுகையும் சாதாரணமாக நாங்கள் நாளாந்தம் தொழுகின்ற தொழுகைகளுக்கு இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுவதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களிலே நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அச்ச நேரம் என்று சொல்லும்போது போராட்ட களங்கள், அதுபோன்று எதிரிகள் எம்மை தாக்கிவிடலாம் என்கிற சூழல்கள், இந்த காலங்களிலே நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கென்று தனியான முறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இவை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை ஒரு விதத்திலே நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் எப்படியான நிலையிலும் ஒரு மனிதன் தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இஸ்லாம் சில சலுகைகளை, விதிவிலக்குகளை தொழுகையிலே ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே இந்த தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது என்பது எங்களுக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அச்ச நேரங்களிலே தொழக்கூடிய தொழுகை 2 ரக்காத்துக்கள். 4 ரக்காத்துக்களை அந்த நேரங்களிலே 2 ரக்காத்தாக தொழ முடியும். அச்ச நேரங்களிலே அல்லது போராட்ட களங்களிலே தொழுகின்ற போது 2 குழுவாக முஸ்லிம்கள் பிரிந்து விடுவார்கள். ஒரு சாரார் தொழுகையில் ஈடுபட, அடுத்த சாரார் அவர்களை பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள். இமாம் தொழுகையை ஆரம்பிக்க ஒரு சாரார் இமாமோடு சேர்ந்து தொழுகையை ஒரு ரக்காத்தை நிறைவேற்றுவார்கள். அடுத்த ரக்காத்திலே இமாம் நின்று கொண்டிருக்கும் போது அவர்கள் அந்த ரக்காத்தை தொழுது அத்தஹியாத்தை ஓதி சலாம் கொடுத்துவிட்டு 2வது குழு நிற்கின்ற இடத்திற்கு அவர்கள் செல்வார்கள். 2வது குழு உடனடியாக வந்து இமாமோடு சேர்ந்து தொழுகையை அவர்களுக்கு 1வது ரக்காத்தையும் இமாம் 2வது ரக்காத்தையும் நிறைவேற்றுவார். பிறகு இமாம் நடியிருப்புக்கு வந்ததற்கு பின்னர் சுஜூதுக்கு சென்று அத்தஹியாத்திற்கு வந்தவுடன் 2வது ரக்காத்திற்காக பின்னால் இருப்பவர்கள் எழுந்து அதை நிறைவேற்றுவார்கள். பின்னர் இமாமோடு சேர்ந்து அத்தஹியாத்தை ஓதி இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று அச்ச சூழ்நிலையில் தொழக்கூடிய தொழுகையை நமக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. எனவே தொழுகையில் சலுகை வழங்கப்பட்டவர்களுடைய தொழுகையை நாங்கள் பார்ப்பதின் ஊடாக ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவம், தொழுகையினுடைய முக்கியத்துவம், எத்தகைய சூழ்நிலையிலும் தொழுகையை விட்டு ஒரு முஸ்லிம் நீங்கி வாழக்கூடாது என்கிற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இன்றைய பாடத்திலே 2வது நாங்கள் படிக்கக்கூடிய விடயம்தான் பெருநாள் தொழுகைகள்.
இஸ்லாம் எங்களுக்கு 2 பெருநாட்களை வழங்கி இருக்கிறது. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். இரண்டும் வணக்கங்களின் பிறகு வரக்கூடிய, அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. நோன்பு பெருநாள் என்பது நாம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்றுவதற்கு பிறகு ஷவ்வாலுடைய தலைப்பிறையோடு கொண்டாடுகின்ற நோன்பு பெருநாள். அது வணக்கத்தின் பிறகு வருகின்றது. அதுபோன்று ஹஜ்ஜு பெருநாளும் 9 நாட்களாக நோன்பிருந்து அல்லது அல்லாஹு தாலாவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதற்கு பிறகு நாம் 10வது நாள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோம். இவை இரண்டுமே அல்லாஹு தாலாவுக்கு அதிகமாக வணக்கம் செலுத்தியதற்கு பிறகு அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் கொண்டாடுகின்ற பெருநாளாக இருக்கின்றது. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை அது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்றால் சமூகத்திலே ஒரு சாரார் அதை நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அடுத்த சாரார் குற்றத்திலிருந்து தப்பி விடுவார்கள். யாருமே அதை நிறைவேற்றவில்லை என்றால் எல்லோரும் குற்றவாளிகளாக இருப்பார்கள். ஜனாசா தொழுகையை போல ஒரு சாரார் அதை நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் அடுத்தவர்களுக்கு அது குற்றம் கிடையாது. ஆனால் எவருமே ஜனாசாவுக்காக தொழுகை நடத்தவில்லை என்பது எல்லோர் மீதும் குற்றமானதாக ஆகும். பெருநாள் தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான அடையாளங்களில், சின்னங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பெருநாள் தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அவருக்கு பிறகு தொடர்ச்சியாக பெருநாள் தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பெண்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் திடலுக்கு வருமாறு பணித்தார்கள். பருவ வயதை அடைந்த பெண்கள், மாதாந்த தீட்டு இரத்தத்தோடு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்கள் பெருநாள் தொழும் திடலுக்கு வர வேண்டும். ஆனால் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கூட எல்லோருக்கும், வீட்டில் இருக்கின்ற அனைவரையும் வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருப்பது இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. சில அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பதனால் ஒவ்வொருவர் மீதும், தொழுகை கடமையான ஒவ்வொருவர் மீதும் பெருநாள் தொழுகை கடமை என்று குறிப்பிடுகிறார். பெருநாள் தொழுகைக்குரிய நிபந்தனைகளை நாங்கள் பார்த்தால், ஒன்று, தொழுகைக்குரிய நேரம் வந்திருக்க வேண்டும். போதிய அளவு எண்ணிக்கையிலானோர் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு இருக்க வேண்டும். ஊர்வாசிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். பெருநாள் தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்னர் தொழுகையை நிறைவேற்ற முடியாது. அது போன்று 3 நபர்களை விட குறைவானவர்கள் இருப்பார்களாக இருந்தால் தொழுகை எங்களுக்கு கடமை கிடையாது, தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோன்று பிரயாணிகளாக இருப்பவர்களுக்கு தொழுகை கிடையாது, ஊர்வாசிகளுக்கு பெருநாள் தொழுகை கடமையாகிறது. பெருநாள் தொழுகை என்பது தொழும் திடலிலே தொழுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்கள் நமக்கு சொல்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலும் நோன்பு பெருநாள் தினத்திலும் திடலுக்கு தொழுவதற்கு வெளியேறி செல்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். எனவே திடலில் தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. திடலில் தொழுவதற்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது காரணங்கள் இருக்குமாய், மழை, அதிகமான காற்று, திடல் பொருத்தமற்றதாக இருப்பது, இவ்வாறான ஏதாவது காரணங்கள் இருக்குமாயின், நாங்கள் எங்களால் அதை சீர் செய்து கொள்ள முடியாத நிலை இருக்குமாயின் அந்த சந்தர்ப்பங்களிலே பள்ளிகளில் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பெருநாள் தொழுகைக்குரிய நேரம் என்பது குறுகியது. பெருநாள் தொழுகைக்குரிய நேரம் ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரை சூரியன் உதயமானதிலிருந்து ஈட்டி முனை அளவு, ஒரு ஈட்டி முனை அளவு உயர்ந்ததிலிருந்து உச்சியை விட்டு சூரியன் நீங்கும் வரைக்குமான நேரம். நோன்பு பெருநாள் தொழுகை என்பது சூரியன் உதயமாகி 2 ஈட்டி முனை அளவு உயர்ந்ததிலிருந்து உச்சியை விட்டு நீங்கும் வரையான நேரம்
பெருநாள் தொழுகைக்குரிய நேரமாக இருக்கிறது. பெருநாள் தொழுகையை ஆரம்ப நேரங்களிலே தொழுது கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அதுவும் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை வேகமாக ஆரம்ப நேரத்திலே தொழப்படுவது தேவையானதாக, மிகவும் முக்கியம் வாய்ந்த சுன்னத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ஹஜ்ஜு பெருநாளிலே தொழுகையை முடித்துவிட்டு உதுஹியா கொடுக்கின்றவர்கள் அந்த வேலைகளில் ஈடுபடுவதன் காரணமாக தொழுகையை அவசரமாக ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது விடுவது சுன்னத்தானதாக, தேவையான ஒன்றாக இருக்கிறது. பெருநாள் தொழுகைகள் 2 ரக்காத்துக்கள், அதற்கு பின்னர் ஹுத்பா செய்யப்பட வேண்டும் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவது ரக்காத்திலே தக்பீரத்துல் இஹ்ராமுடன் சேர்த்து 7 தக்பீர்கள் சொல்லப்பட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னர், துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்ற ஆரம்ப துஆ ஓதியதற்கு பின்னர் இந்த தக்பீர்கள் சொல்லப்பட வேண்டும். 2வது ரக்காத்திலே எழும்புவதற்காக நாம் சொல்லுகின்ற தக்பீரை தவிர்த்து 5 தக்பீர்கள் நாம் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அபூதாவுதிலே நாங்கள் பார்க்கிறோம். பெருநாள் தொழுகையினுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதுபோன்று அதற்கு பின்னால் நாம் ஓதக்கூடிய சூறாவையும் வெளிப்படையாக சத்தமிட்டு ஓதுவது சுன்னத்தானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற அத்தியாயத்தையும், 2வது ரக்காத்திலே ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்ற அத்தியாயத்தையும் ஓதியிருக்கிறார்கள். சில அறிவிப்புகளிலே முதலாவது ரக்காத்திலே காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற அத்தியாயத்தையும், 2வது ரக்காத்திலே இக்தரபத்திஷ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் என்ற அத்தியாயத்தையும் ஓதி இருப்பதாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே தொழுகையாளிகளுடைய நிலைகளை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு தொழுவிப்பவர் எதை ஓத முடியும் என்பதை சரியாக தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுதல், தொழுவித்தல் அவசியமானதாகும். ஹுத்பா எப்போது செய்வது என்றால், ஜும்மாவுடைய ஹுத்பா போன்று தொழுகைக்கு முன்னர் பெருநாள் ஹுத்பாவை செய்ய முடியாது. தொழுகைக்கு பின்னர் தான் பெருநாள் ஹுத்பாவை செய்ய வேண்டும். இது தொடர்பான செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஹுத்பாவிற்கு தொழுகை முடிந்ததற்கு பிறகு எவரும் இருப்பதில்லை அல்லது இருப்பவர்கள் குறைகிறார்கள் என்பதற்காக ஹுத்பாவை தொழுகைக்கு முன்னர் எவரும் செய்ய முடியாது. பெருநாள் தொழுகையை ஒருவர் விட்டுவிட்டால் அந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டுமா என்று கேட்டால் திரும்ப தொழுவது அவசியமில்லை, திரும்ப தொழ வேண்டிய அவசியமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு வழிகாட்டவில்லை. பெருநாள் தொழுகையிலே இருக்கின்ற சுன்னத்தான காரியங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஒன்று விசாலமான வெளிப்படையான ஒரு திடலிலே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது சுன்னத்தானதாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணங்கள் இல்லாமல் இது தவிர்க்கப்படக்கூடாது. இந்த சுன்னத் நிறைவேற்றப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பெருநாள் தொழுகைகளை திடலில் தான் தொழுது வந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 2வது சுன்னத், நாங்கள் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முதல், நோன்பு பெருநாள் தொழுகையை நாங்கள் சற்று பிந்தியும் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை சற்று முந்தியும் நிறைவேற்றுவது சுன்னத்தானதாக இருக்கிறது. 3வதாக, நோன்பு பெருநாள் தொழுகைக்காக நாங்கள் வெளியேறி செல்லும் போது எதையாவது சாப்பிட்டு விட்டு செல்வது, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்காக செல்லும் போது எதையும் சாப்பிடாமல் சென்று தொழுது முடிந்ததற்கு பிறகு சாப்பிடுவது சுன்னத்தானதாக, ஒற்றைப்படையானதாக நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வது, ஈத்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. 4வது, பெருநாள் தொழுகைகளை ஆரம்ப நேரத்திலேயே விரைவாக தொழுது விடுவது சுன்னத்தானதாக இருக்கிறது. 5வது சுன்னத்,
ஒரு முஸ்லிம் பெருநாள் தொழுகைக்கு செல்லுகிற நேரம் தன்னை அலங்கரித்துக் கொண்டு குளித்து சுத்தமாகிக் கொண்டு இருக்கின்ற ஆடைகளிலே நல்ல ஆடையை அணிந்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு செல்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று பெருநாள் தொழுகையிலே ஹுதுபா செய்கின்ற இமாம் இஸ்லாத்தினுடைய கடமைகளை முழுமையாக அனைத்தையும் ஞாபகப்படுத்துவதோடு மார்க்க விடயங்கள் அனைத்தையும் மொத்தமாக சேர்த்து ஞாபகப்படுத்துவதோடு குறிப்பாக நோன்பு பெருநாளிலே ஜக்காத்துல் ஃபித்ர் தொடர்பாக அதிகமாக வலியுறுத்துவதும் ஹஜ் பெருநாள் தொழுகைகளிலே உதுகியா தொடர்பாக வலியுறுத்துவதும் அது தொடர்பான சட்டதிட்டங்களை தெளிவுபடுத்துவதும் சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. அதுபோன்று பெருநாள் ஹுதுபாவிலே பெண்களையும் மறந்து விடாமல் அவர்கள் தொடர்பான விடயங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் ஹுதுபாவை முடித்ததற்கு பிறகு பெண்கள் பக்கமாக சென்று அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்ப்போம். எனவே பெண்களுக்கும் அவர்களையும் மறந்து விடாமல் அவர்களுக்கும் உரிய உபதேசங்களை பெருநாள் தொழுகைகளிலே அந்த தினங்களிலே நாங்கள் வழங்கிக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. 7வது, பெருநாள் தினங்களிலே அதிகமாக நாங்கள் தக்பீர் சொல்வது, அதிகமாக லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வது சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. வீடுகளிலே ஆண்கள், பள்ளிகளிலே, அதுபோன்று சந்தைகளிலே சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. பெண்கள் சத்தத்தை தாழ்த்தி சொல்லிக்கொள்ள வேண்டும். 8வது, பெருநாள் தொழுகைக்கு செல்லக்கூடிய ஒருவர் திரும்பி வருகின்ற நேரம் வேறு ஒரு வழியால் வீட்டுக்கு வந்து சேருவது சுன்னத்தானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் போது ஒரு வழியினாலும் மீண்டு வரும்போது தொழுகையை முடித்துவிட்டு மீண்டு வரும்போது வேறு ஒரு வழியினாலும் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவ்வாறு செய்து கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் கைலாக கொடுத்துக் கொள்வதும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதும் விரும்பத்தக்க காரியங்களாக இருக்கின்றன. இன்றைய பாடத்திலே எங்களுடைய 3வது தலைப்பு மழை தேடி தொழுகின்ற தொழுகை தொடர்பான. மழை இல்லாத காலங்களிலே, அதிக வறட்சி ஏற்படக்கூடிய காலங்களிலே அல்லாஹு தாலாவிடம் மழையை வேண்டி பிரார்த்தனை செய்து அவனுக்காக நாங்கள் செய்யக்கூடிய வணக்கமே சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தேடி தொழும் தொழுகை என்று நாங்கள் அழைக்கிறோம். இந்த மழை தேடி தொழும் தொழுகை உறுதியான சுன்னத்தான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை தேடி தொழுவதற்காக வெளியேறினார்கள். கிப்லாவை முன்னோக்கினார்கள், அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள், தன்னுடைய போர்வையை அடுத்த பக்கமாக மாற்றி போட்டுக் கொண்டார்கள், 2 ரக்காத்துக்களை தொழுதார்கள், அதிலே கிராஅத்தை சத்தமிட்டு வெளிப்படையாக ஓதினார்கள் என்று குறிப்பிடுகிறார். நாங்கள் இந்த தொழுகையை ஏன் தொழுகிறோம்? அல்லாஹு தாலாவிடம் மழை வேண்டி மழை இல்லாத காலங்களிலே நாங்கள் தொழுகிறோம். ஏனென்றால் மழையை இறக்குவதும் அதை இறக்காமல் இருப்பதும் அல்லாஹு தாலாவுடைய புறத்தில் இருக்கிறது. அவன் விரும்பினால் மழையை பொழியச் செய்கிறான், விரும்பாவிட்டால் பிடித்துக் கொள்கிறான். அது அவனுடைய நாட்டத்தில் உள்ளது, அவனுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ளது. நாங்கள் அது தடைப்படுகின்ற போது அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வதற்காக இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மழை தேடி தொழுகிற தொழுகை பெருநாள் தொழுகைகளை போன்றதுதான். 2 ரக்காத்துக்கள் அதிலே நாங்கள் தொழ வேண்டும். தக்பீர் சொல்வதும் பெருநாளுடைய தக்பீர்களை போன்று அந்த தொழுகையிலே நாங்கள் தக்பீர் சொல்லிக் கொள்ள முடியும். தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரு ஹுத்பா இமாமினால் ஓதப்பட வேண்டும் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை தவிர்ந்த வேறு சந்தர்ப்பங்களிலும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் மிம்பரில் இருக்கிற நேரம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அது போன்று நாங்கள் சுஜூதில் இருக்கிற நேரம் அல்லாஹு தாலாவிடம் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யலாம்.
அது போன்று வேறு சந்தர்ப்பங்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் மழையை கேட்டு பிரார்த்தனை செய்ய முடியும். ஆனால் மழை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கு பிரத்யேகமான ஒரு தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாங்கள் படிக்கின்ற விஷயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழை வேண்டி தொழுகின்ற தொழுகையை முழுமையாக நமக்கு விளங்கப்படுத்தி இருப்பதோடு அதை தொழுதும் காட்டி இருப்பது அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. மழை வேண்டி தொழுகின்ற நேரம் இமாம் மக்களுக்காக உபதேசம் செய்ய வேண்டும், மக்களை தொழுந்திடலுக்கு அழைக்க வேண்டும், அவர்களை பாவங்களில் இருந்து தௌபா செய்யுமாறு அவர்களுக்கு பணிக்க வேண்டும், அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தால் அதிலிருந்து வெளியேறுமாறு அவர்களிடம் வேண்ட வேண்டும், அல்லாஹு தாலாவை கோபப்படுத்துகின்ற காரியங்களை விட்டும் தூரமாகி உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு தங்களுக்கு மத்தியில் இருக்கிற மனக்கசப்புகளை தீர்த்து கொண்டு தொழுகைக்கு வருமாறு அவர் ஏவ வேண்டும். ஏனென்றால் பாவ காரியங்கள், பிணக்குகள், அல்லாஹு தாலாவை கோபத்துக்கு உட்படுத்துகின்ற காரியங்கள் மழை தடைப்படுவதற்கு நமக்கு மழை தடைப்படுவதற்குரிய காரணங்களாக இருக்கின்றன. எனவே இவைகளிலிருந்து தூரமாகுமாறு இமாம் உபதேசம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், கிராமவாசிகள் விசுவாசம் கொண்டு அவர்கள் அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து வாழுவார்களாக இருந்தால், தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் ஏவியதை, அவனுடைய தூதர் ஏவியதை முடியுமானவரை எடுத்து நடப்பது, அவர்கள் தடை செய்ததை முற்றாக தவிர்த்து கொள்வது. அப்படி அவர்கள் நடப்பார்களாக இருந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தின் வாயில்களை நாம் அவர்களுக்காக திறந்து கொடுத்திருப்போம். வலாக்கின் கதபு, என்றாலும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவற்றை கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம், அதன் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃபிலே நமக்கு சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைக்கு காரணமாக அமையக்கூடிய காரியங்களிலிருந்து ஒருவர் ஒதுங்கி பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்ததாக மாறுகின்றது. தொழுந்திடலுக்கு வருகிற ஒருவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனம் பூசக்கூடாது, புதிய ஆடைகளை அணிந்து சந்தோஷமாக அவர் வெளியேறக்கூடாது. மாறாக அல்லாஹு தஆலாவினுடைய தண்டனையை பயந்து இறை உணர்வோடு இறைவனுக்கு அஞ்சியவராக அடிபணிந்த நிலையிலே மழை வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்ற மனோநிலையோடு அவர் பணிந்தவராக அந்த திடலுக்கு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் மழை தேடி தொழும் திடலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை திருமிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. மழை தேடி தொழும் தொழுகையின் ஆரம்பத்திலே இமாம் ஒரு ஹுத்பாவை மன்னிக்க வேண்டும். தொழுகைக்கு பிறகு இமாம் ஒரு ஹுத்பாவை ஓதுவார். அதிலே இஸ்லாத்தினுடைய அனைத்து விடயங்களையும் சுருக்கமாக அவர் சுட்டிக்காட்டுவார். தௌபாவை கொண்டு மக்களுக்கு ஏவுவார். அதிகமான சதக்காக்களை செய்யுமாறு அவர் ஏவ வேண்டும். அல்லாஹு தஆலாவிடம் மீளுமாறும் பாவங்களிலிருந்து விடுபடுமாறும் அவர் அந்த ஹுத்பாவிலே மக்களிடம் வேண்டிக் கொள்வது அவசியமானதாகும். அதுபோன்று ஹுத்பாவிலே அவர் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இஸ்திக்பாரை செய்யுமாறு ஏவுகின்ற வசனங்களை அதிகமாக அவர் ஓத வேண்டும். அது போன்று மழை வேண்டி அல்லாஹு தஆலாவிடம் அதிகமாக அந்த ஹுத்பாவிலே அவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரார்த்தனைகள் மிகவும் ஏற்றமானதாகும். நபி அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திக்கிற நேரம் அல்லாஹும்ம அகிஸ்னா, வேறு அறிவிப்புகளிலே அல்லாஹும்ம அஸ்கினா, அல்லாஹும்ம அஸ்கினா கைஸன் முகீஸா மரீஅன் மரீஆ ஆஜிலன் கைர ஆஜில் நாஃபிஅன் கைர தாரின் என்ற பிரார்த்தனையை ஓதியிருக்கிறார்கள். அது போன்று அல்லாஹும்ம அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் கனிய்யு வ நஹ்னுல் ஃபுகரா அன்சில் அலைனல் கைஸ் வஜ்அல் மா அன்ஸல்த லனா குவத்தன் வ பலாகன் இலா ஹீன் என்ற பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருப்பதாகவும் வந்திருக்கிறது. பிரார்த்தனை செய்கிற நேரம்
2 கைகளையும் அதிகமாக வானத்தை நோக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கமக்கட்டின் வெண்மை தெரியக்கூடிய அளவுக்கு கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மாமும்களும் அவ்வாறே கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அதிகமாக புகழ வேண்டும். இது பிரார்த்தனைக்கு பதில் கிடைப்பதற்குரிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. மழை தேடி தொழுவதிலே எங்களுக்கு இருக்கின்ற சுன்னத்தான காரியங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்திருக்கின்ற பிரார்த்தனைகளை நாங்கள் ஓதிக்கொள்வது, பிரார்த்தனைகளுடைய இறுதியிலே கிபிலாவை நாங்கள் முன்னோக்குவது, அதற்கு பிறகு எங்களுடைய போர்வை மேல் அங்கியை வலது பக்கம் இருப்பது இடது பக்கம் வரக்கூடிய அளவுக்கு மாற்றி போட்டுக்கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய நிலையை மாற்றுமாறு அல்லாஹு தஆலாவிடம் வேண்டுகின்ற அடிப்படையில் இதை அமைந்திருப்பதாக இமாம்கள், அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார். அதாவது வறண்ட வறட்சியான நிலையிலிருந்து அதை மாற்றி வேறு ஒரு நிலையை, ஒரு மழை நிறைந்த சூழலை உருவாக்குமாறு அல்லாஹு தஆலாவிடம் நாம் பிரார்த்திக்க ஏற்ற வகையிலே அந்த போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த பக்கமாக மாற்றி போட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த மழை தேடி தொழும் தொழுகைக்காக முஸ்லிம்கள் அனைவரும் வெளியாகி, பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என்று அனைவரும் தொழும் திடலுக்கு வெளியேறி அல்லாஹு தஆலாவிடம் இறங்கி இந்த தொழுகையை நிறைவேற்றுவது சுன்னத்தானதாக இருக்கிறது. மூன்றாவது, நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த மழை தேடி தொழும் தொழுகைக்கு வெளியேறுகிற நேரம் அதிக சந்தோஷப்பட்டு கொண்டு அதிகமாக அழகுகளை வெளிப்படுத்தி கொண்டு செல்லாமல் அல்லாஹு தஆலாவை அஞ்சி அவனுடைய தண்டனைக்கு பயந்து அவனுடைய அருளில் ஆதரவு வைத்தவர்களாக, அவனுக்கு பணிந்தவர்களாக நாங்கள் வெளியேறி செல்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. நாலாவது, நாங்கள் மழை தேடி தொழுதற்கு பிறகு மழை வருமாக இருந்தால் முதலாவது மழையிலே நனைவது சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்று அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்வதும் சுன்னத்தானதாக இருக்கிறது. ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிடம் இருந்து ஆரம்பமாக அந்த மழை வருகிறது, எனவே பரக்கத் பொருந்தியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து பாத்திரங்கள், பொருட்களை எல்லாம் முதலாவது மழையிலே நனையச் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஐந்தாவது, மழை அதிகரிக்குமாக இருந்தால், வெள்ள அபாயம் ஏற்படுமாக இருந்தால் அந்த நேரம் நாங்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலத் திராப் வல் ஆகாம் வபுதூனில் அவுதியா வமனாபித்தி ஷஜர் என்ற பிரார்த்தனையை நாங்கள் ஓதிக்கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை முறையான அடிப்படையிலே தெரிந்து கொண்டு பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.